வணக்கம் மக்களே! ஜூன் 4ஆம் தேதி இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் இந்த ஐபிஓ நாளையிலிருந்து ஓப்பன் ஆகுது. இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். இந்த ஐபிஓட சைஸ் 139 crores இருக்கு. இது மெயின் போர்டு ஐபிஓ. இவங்க இந்தியன் ரிசர்ச் ட்ரிவன் நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனியா இருக்காங்க. இவங்க ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த ஐபிஓ ஜூன் 5லேருந்து 9 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். லிஸ்டிங் ஜூன் 12 இருக்கு. இவங்க பிரைஸ் பேண்டா ஒரு ஷேருக்கு மினிமம் 42 மேக்ஸிமம் 45 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 333 ஷேர்ஸ் இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு 15% ரிசர்வேஷனும் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் அரௌண்ட் 26% எதிர்பார்க்கப்படுது. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். எஸ்பிஐ ஏஎம்சி இதுவும் முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். இந்த ஐபிஓட சைஸ் எதிர்பார்க்கப்படுறது 13,000 crores இருக்கு. இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இருக்கு. இந்த ஐபிஓ பத்தின அப்டேட் பார்த்தலாம். எஸ்பிஐ சேர்மன் சிஎஸ் செட்டி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா செபியோட அப்ரூவலுக்கு வெயிட் பண்றதாகவும் லேட் ஜூன் இல்லைன்னா ஜூலைலேயே இந்த வருடத்திலேயே இந்த ஐபிஓவோட லான்ச் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இதுல ப்ரொமோட்டர்ஸ் 10% ஆஃப் ஹோல்டிங்கை ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா விற்கிறாங்க. பிரிசம் இவங்க பேரண்ட் கம்பெனி ஆஃப் ஓயோ. இதுக்கு செபியோட அப்ரூவல் கிடைச்சிருச்சு இவங்களோட ஐபிஓ லான்ச்க்கு. இது ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். ஐபிஓட சைஸ் 6,650 crores இருக்கு. இவங்க ஏர்லி ஜூலைல அப்டேட்டட் டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணுவாங்க. டைட்டன் இவங்க ஜுவல்லரி பிஸ்னஸோட ரெவன்யூவை 20% எதிர்பார்க்குறாங்க ஃபிஸ்கல் இயர் 30ல. கூடுதலாக இவங்க ஜுவல்லரி ஸ்டோர்ஸை 1400 கவுண்டாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்கல் இயர் 30க்குள்ள. இப்போ 800 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஜுவல்லரி மார்க்கெட் ஷேர் இவங்களுக்கு 11% இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ 8.5% இருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃப்ளூயல் மோட்டார் சைக்கிள்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ஹெச்எஃப் டீலக்ஸ். இந்த 100cc பைக்ஸ் E20லேருந்து E85 வரைக்கும் எத்தனால் பிளண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற இன்ஜின் மாடலை கொண்டது. 85% வரைக்கும் எத்தனால் பிளண்டை இது சப்போர்ட் பண்ணும். இது மூலமாக கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸையும் ரெடியூஸ் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க இதோட சேலை ஜூலை 2026லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஹிண்டால்கோ ஜூன் 4 அன்னைக்கு இவங்க எட்டர்னியா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நியூ டெல்லியில திறந்திருக்காங்க. எட்டர்னியாங்கிறது இன்ஜினியர்ட் அலுமினியம் வுட் அண்ட் டோர் பிஸ்னஸாக இருக்கு. இதில் இவங்க எதிர்பார்க்குற ரெவன்யூ அரௌண்ட் 1000 crores எதிர்பார்க்குறாங்க ஃபிஸ்கல் இயர் 29க்குள்ள. பிசிக்ஸ்வாலா இவங்க என்பிஎஃப்சிஸோட பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் லெண்டிங் நீட்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக. இவங்கெல்லாம் ரெகுலேட்டட் தேர்ட் பார்ட்டி என்பிஎஃப்சிஸா இருக்காங்க. இது மூலமா இவங்களோட கிரெடிட் ரிலேட்டட் ரிஸ்க்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த நியூஸ் காரணமா இந்த ஷேர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஜேபிஎம் ஆட்டோ இவங்க தான் இந்தியாவோட லீடிங் எலக்ட்ரிக்கல் பஸ் மேனுஃபேக்சரராக இருக்காங்க மே மந்த்துக்கு. இது லேட்டஸ்ட் வாகன் போர்ட்டல் டேட்டாவை வச்சு சொல்கிறாங்க. மே மந்த்தில் இவங்க 49% ஆஃப் மார்க்கெட் ஷேரை பிடிச்சிருக்காங்க. இதே 33% இருந்திருக்கு ஏப்ரல் மந்த்தில். நாட்கோ ஃபார்மா இவங்களோட மார்க்கெட்டிங் அலையன்ஸ் பார்ட்னர் லூப்பினோட சேர்ந்து இவங்களுக்கு யூஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா ஜென்ரிக் பிரெஸ்ட் கேன்சர் ட்ரக்கான எரிபுலின் மெசிட்டிலேட் இன்ஜெக்ஷன். இதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துருக்காங்க. ரீசனாக என்ன கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்க கான்ஸ்பிரசிஸ் தான். 15.15 lakh crore ரெவன்யூ இவங்க மிஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க செபி. ஃபிஸ்கல் இயர் 21லேருந்து ஃபிஸ்கல் இயர் 25 வரைக்கும். ஆல்மோஸ்ட் 97லேருந்து 99% ஆஃப் ரெவன்யூ இவங்க காமிச்சிருக்கிறது ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. 926 crores ஃபண்டு டைவர்ஷனும் நடந்திருக்கிறதா சொல்றாங்க செபி.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரொமோட்டரான ராஜேஷ் மேக்தாவை வந்து ஸோ இந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸில் டீல் பண்ணுறதுலேருந்து பார் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரால் இந்த செக்யூரிட்டிஸில் இருக்க இவரோட ஹோல்டிங்ஸை வந்து விற்கவோ வாங்கவோ முடியாது. ஸோ இதில் வந்து எல்ஐசி 11% ஆஃப் ஸ்டேக்ஸ் கிட்ட வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. கனரா பேங்க் இவங்களுக்கு 509 crores வரைக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் நியூஸ் காரணமாக இந்த 2 ஸ்டாக்ஸ்லையும் இதோட இம்பாக்ட் வந்து இன்னைக்கு பார்க்கப்பட்டது. ஸோ தொடர்ந்து வந்து ராஜேஷ் மெஹ்தா அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காரு. இது கம்யூனிகேஷன் கேப் மூலம்னால தான் இந்த மாதிரி வந்து நடந்திருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆல்கம் லேப்ஸ் ஸோ இவங்க ஜூன் 2ஆம் தேதி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஷாட் ப்ரீஃபில்டு சிரஞ்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டயபெட்டிக் ட்ரக் செமக்ளூட்டேட்கானது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு டோஸ்க்கு. பிஹெச்இஎல் இவங்களுக்கு 2000 2500 crores வரைக்கும் இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது நைஜீரியாவில் இருக்க டேங்கோட் பெட்ரோலியம் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ்ல இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிவிஎஸ் சப்ளை செயின் இவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல வராங்க. 51:49%. ஸோ இட்டாலி பேஸ்ட் ஏஎல்ஏ குரூப் கூட. இது மூலமா இவங்க ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் சப்ளை செயின் மார்க்கெட்ல என்டர் ஆகுறாங்க. ஸோ இது மூலமா இவங்களுக்கு 2000 crores வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க 2031ல. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட வந்து எல்என்டி இன்னைக்கு ஒரு மொமெண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க தமிழக முதல்வர் முன்னிலையில. ஸோ இது மூலமா இவங்க 18,600 crores வரைக்குமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறாங்க தமிழ்நாட்டில். காஞ்சிபுரத்தில் மட்டும் 15,000 crores. ஸோ கோயம்புத்தூர்ல 2,500 crores. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல 1,100 crores இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. இது மூலமா 8,000+ ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்டேட்டோட எக்கனாமியும் டெவலப் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பைபேக் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பைபேக் வந்து June 10 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவா அப் டு 2 lakh வரைக்கும் ஹோல்டிங் வச்சிருக்க வேல்யூ வரைக்கும் ஹோல்டிங் வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5:49ல கொடுத்துருக்காங்க. 49 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றவங்களுக்கு 5 ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்றாங்க. ஸோ பைபேக் ப்ரைஸா 1,260 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. ஸோ பைபேக் எப்படி ஜெரோதோ வழியாக பண்ணுறதுங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐடிசிக்கு ப்ரோக்கரேஜஸ் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக 385 கொடுத்துருக்காங்க. ஸோ 450லேருந்து இவங்க டார்கெட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 13% வரைக்கும் சிகரெட் வால்யூம்ஸ் ஃபிஸ்கல் இயர் 27ல டிக்ளைன் ஆகும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சரை காரணமாக சொல்கிறாங்க. ட்ரெண்ட் லைன் கான்சென்சஸ் இவங்க வந்து ஹோல்டு இல்லைனா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட்டாக 350லேருந்து 387 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கால அளவு வந்து ஷார்ட் டு மீடியம் டேர்ம் டார்கெட்டாக இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் வேல்யூ வச்சு பார்க்கும்போது இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் 5.17% இருக்கு. கலிந்த் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ரெண்டுமே அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:5. ஸோ ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 2 மாத்துறாங்க. போனஸ் 1:2 ரேஷியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஷேர் வச்சிருந்தா 1 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆகஸ்ட் 2க்குள்ள கம்ப்ளீட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.